இந்த கருவேலம் பட்டைய நல்லா பொடி செஞ்சு நல்லெண்ணெயில காய்ச்சி எடுத்தா தீக்காயத்துக்கு சிறந்த மருந்து. தயிர் நல்லா உறைஞ்சு புளிக்காம வரணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டை எடுத்து தயிர் உர ஊத்தும் போதே நீங்க போட்டு வச்சிருங்க. இதை போல பயனுள்ள வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்கறிகள் பழங்கள் நம்ம எது வாங்கிட்டு வந்து அதை கழுவ போகும்போதும் கல்லுப்பு ஒரு கை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கழுவி எடுத்தீங்கன்னா நல்லா அதுல உள்ள கிருமியெல்லாம் போய் நல்லா கிளீன் ஆயிடும். இது போல பயனுள்ள வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சமோசா நீண்ட நேரம் முறுமுறுப்பா இருக்க மைதா மாவுல 2 கரண்டி சூடான எண்ணெய ஊத்துங்க. கஸ்டர்ட் இன்னும் திக்காக வரவில்லையா? கவலைப்படாதீங்க. சிறிது கஸ்டர்ட் பவுடரை மீண்டும் பால்ல நன்றாக கரைச்சு கொள்ளுங்க. நீங்கள் அல்சரால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அல்சருக்கு கற்றாழை ஜெல் சாப்பிட்டால் இதற்கு நிச்சயம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஐயோ, குழம்புல காரம் அதிகமாயிட்டே. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. பயப்படாதீங்க, இந்த தேங்காவை அரைச்சி இதுல சேர்த்துடுங்க. எழுத்தோடுல எண்ணெய் இறங்கி பிசு பிசுன்னு இருக்கா? கவலைப்படாதீங்க. ஒரு வெள்ளை துணியை எடுத்து அதுல இந்த தோடை அப்படியே குப்புற வைங்க. இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா ஆவியில விடுங்க. பாருங்க, உங்க தோடு இப்ப புதுசு போல மின்னும். என்ன கண்ணு, துணியில மருதாணி கரை ஒட்டிடுச்சா? கவலைப்படாத. கொஞ்சம் வெது வெதுப்பான பாலை எடுத்துக்கோ. அதுல இந்த கரையை நல்லா ஊற கொஞ்ச நேரம் ஊறுனா போதும். அப்புறம் சாதாரணமா துவைச்சாலே கரை காணாம போயிடும். மக்களே, இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். அண்ணா, இங்க பாரு, இறால நல்லா உரிச்சு கழுவியாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் மோர் ஊத்தி ஊற வைக்கணும். இப்படி செஞ்சா அந்த கவுச்சி வாடை சுத்தமா போயிடும். இதோ உன் பாட்டியோட சீக்ரெட். நான் புதிய மண்பானை பேசுறேன். இவங்க வாங்கினத்தோட உடனே யூஸ் பண்ணாம ஒரு 6 அல்லது 8 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வைங்க. மிதமான தீயில மட்டும் எண்ணெய் வச்சு சமைங்க. பானையில எதுவுமே இல்லைன்னா காலியான அடுப்புல எண்ணெய் வைக்காதீங்க. நான் சூடா இருக்கும்போது என் மேல குளிர்ந்த நீரை ஊற்றாதீங்க, ஏன்னா நான் வெடிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் வச்சு சமைச்சு முடிச்ச உடனே நல்லா கழுவிட்டு உலர வச்சிருங்க. இளநீர் உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இயற்கை பானம். இதில் பொட்டாசியம், சோடியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உசாவுகிறது மற்றும் சத்துக்கள் நிறைந்தது. புது செருப்பு வாங்கியாச்சா? ஆனா காலை கடிக்கிற பிரச்சனையா? இதோ ஒரு சிம்பிள் டிப்ஸ். புது செருப்பு கடிச்சு காலை புண்ணாக்குதா? ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ அந்த உருகிய மெழுகை எடுத்து செருப்போட ஓரங்கள்ல நல்லா தேய்க்கணும்.